தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்கும் அந்த நாளில் வந்து எந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்து அப்படின்னு எதிர்பார்ப்பாக இருக்குது. முதல்வர் பதவியேற்கும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா, ஒரு நல்லாட்சி அமையும் என்று நம்பலாம். பாருங்களேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு அந்த ஸ்கீம் இருக்குது. அதை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அந்த ஸ்கீம்ஸு, அதை முதியோருக்கு 3000 ஓய்வூதியம், குடும்பத் தலைவிகளுக்கு வந்து 2500 ரூபாய் ஓய்வூதியம், குடும்பத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இது சுகாதார காப்பீடு திட்டம் ஒரு 25 லட்சம் வரையிலான காப்பீடு திட்டம், பெண்களுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம், அது நகர்ப்புறம் கிராமப்புறம் எல்லா பேருந்தும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் முதல் அறிவிப்பாக எது இருக்கும் அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதேமாதிரி தான் ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் அதில் கடன் தள்ளுபடி, 2 கிராம் தங்கம், அதான் அண்ணன் சீரு மாமன் சீரு, இதெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் அவங்களோட மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு தான் பிரித்து இருக்கும். சரிங்களா, இதுதான் அவங்களோட மேனிஃபெஸ்டோ. சரிங்களா, அவங்களோட தேர்தல் அறிக்கை வந்து இதுதான். ஸோ அறம் பொருள் இன்பம்னு பிரித்து அவங்களோட கொள்கை தலைவர்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அறத்தில் வந்து பார்த்தோன்னா தமிழுக்கு என்னென்ன சார்ந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் அனைவருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மாணவர்கள், அப்படி அனைவருக்குமான சார்ந்ததாக தான் இருக்குது. அதனால் ஒரு விசில் புரட்சி ஏற்பட்டுள்ளது. சரிங்களா, அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்கீம்ஸை பற்றி எப்படி படிக்கலாம், தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இனிமேல் வந்து பார்த்தோன்னா கடந்த ஆட்சியோட ஸ்கீம்ஸ் கேட்பாங்களா, அப்படி இந்தியா ஸ்கீம்ஸ் எப்படி கேட்பாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புக்கு மாறாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிலபஸ் மாறுது அதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ சொல்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ.